பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி வருவது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் பதிலளித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய தலைவர் நியமிக்கப்படுவார். ஒரு தலைவர் 2 முறை கண்டினியூ பண்ணலாம். அதான் பிஜேபியோட சிஸ்டம். அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை, ஒரு நல்ல வாக்கு வங்கியை ஏற்படுத்தியதிலே அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவது, தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்தது, இதிலெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பங்குண்டு. இப்ப எல்லாத்துடைய ஒரே நோக்கம் என்னன்னா, இந்த திமுக ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, இது போகணும். அதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும். ஏடிஎம்கே, பிஜேபி, அதே மாதிரி நாம் தமிழர், இப்படி எல்லாரையும் ஒன்று சேர்த்தக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியை இன்றைக்கு மத்திய பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அந்த முயற்சிக்கு அண்ணாமலையும் உறுதுணையாக இருக்கிறார். அவர் தலைவர் பதவியிலிருந்து இந்த காரணங்களுக்காக மாற்றப்படுவாரா அப்படின்னு கேட்டா அப்படி பிஜேபியில வழக்கம் கிடையாது. அவர் என்றும் தொண்டராக இருப்பார். பிஜேபிங்கிறது ஒரு டிசிப்ளின் பார்ட்டி. பிஜேபியினுடைய தொண்டராக இருந்து அல்லது தலைவராக இருந்து அண்ணாமலையை புறக்கணிக்கக்கூடிய எண்ணம் அகில இந்திய தலைமைக்கு என்றும் கிடையாது, எப்போதும் கிடையாது. அண்ணாமலை தமிழக பிஜேபிக்கு மட்டுமல்ல, அகில இந்திய பிஜேபிக்கே ஒரு மதிப்புமிக்க தலைவர். ஆகவே அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் அல்லது வாய்ப்பு இல்லை என்றாலும் அவருடைய பணிகளும் பிஜேபியினுடைய பணிகளும் என்றும் தொடரும். இந்த திமுக ஆட்சி மாற்றி அமைக்கப்படும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.